ஹானின்பா இந்த ஒரு வீடியோவுக்குள்ள கடந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பிரவீன் ராஜ் இவங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல முதலாவதாக தற்பொழுது நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த திவாகர் இவங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதாவது திவாகருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஓபனாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் எந்த மாதிரியான கேடித்தனமான வேலைகள் பண்றாங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம திவாகருக்கு உள்ள இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம வீடியோ கிளிப் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார், நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை பார்க்கலாம். ஓகேன்பா, பிரவீன் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே திவாகர் இவங்க பாத்தீங்கன்னா ஜாதி பார்த்து பழகுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதே போல தற்பொழுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை இருப்பதாக கானா வினோத் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது பிரவீன் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திவாகருக்கு ரீல்ஸ் செய்வதை ஏற்றத்தாழ்வு பார்ப்பது முக்கியமான குறையாக இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம எல்லா இடத்திலேயுமே ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து ஒரு நாள் நாங்கள் பாடல் பாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு பாடல வரும் ஒரு வரிய கூட அவர் அவ்வளவு ரசித்தாரு. கோமாளி ஒன்று நடித்து மக்களை சிரிக்க வைக்கும் திவாகருக்குள்ள இப்படி ஒரு பக்கம் இருக்கிறதா அப்படின்னு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பிரமிச்சு பார்த்துட்டு வராங்க. அதாவது திவாகருக்குள்ள ஒரு சில பேட் கேரக்டர் இருந்தாலும் கோமாளித்தனமாக நடிச்சு மக்களை ரசிக்க வைத்து தனக்குள்ள இருக்கிற திறமையை பாத்தீங்கன்னா வெளிக்காட்டி வராங்க. குறிப்பாக திவாகர்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் ஜாதி பார்த்து பழகுவது. இதான் பாத்தீங்கன்னா அனைவருமே சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.